ரஜினிகாந்த் இன்னைக்கு பேசியிருக்காரு சார், நடிகர்களுக்கு முன்னாடி ரசிகர்கள் போகாதீங்கிறார். காலையில் ஆனால் என்ன கான்டெக்ட்ல பேசினாங்கன்னு எனக்கு தெரியலீங்கன்னா, ரஜினி சார் ஐயா என்ன கான்டெக்ட்ல பேசினாங்கன்னு தெரியாம நம்ம பதில் சொல்றது தவறா போயிடும். அதனால ரஜினி சாரே ஒரு பெரிய நடிகர், அதை விட ஒரு பெரிய பண்பாளர், அதை விட ஒரு சிறந்த ஒரு மனிதர். நம்ம எல்லோருக்கும் அவரை பற்றி தெரியும். அதனால எந்த கான்டெக்ட்டும் தெரியாம நம்ம பேசக்கூடாது. நிறைய நடிகர்கள் வந்திருக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அரசியல்வாதியாக பரிமாற்றமும் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள், அரசியலும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால கான்டெக்ட் தெரியாம நான் பதில் சொல்ல விரும்பலைங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 பேர் தரம் தாழ்ந்து பேசிக்கிறாங்க, பர்சனல் அட்டாக் பேசுறாங்க. அதை பற்றி தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க எல்லா தலைவர்களுமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா, நேற்று ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கும் திரு பினராயி விஜயன் அவர்களுக்கும் இருவருமே தரம் தாழ்ந்த விமர்சனத்தை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கடைசியாக திரு விஜயன் அவர்கள் திரு ரேவந்த் ரெட்டி, அதாவது தெலங்கானாவுடைய முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. இது இருவருமே ரொம்ப மூத்தவர்கள் தான், முதலமைச்சராக இருக்கிறவங்க. அங்கேயும் அதான் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம எல்லோருமே அடுத்து வரக்கூடிய 15-20 நாட்களில் தரத்தோடு விமர்சனத்தை வைக்கணும். அப்படித்தான் நாங்களும் வைக்கிறோம். அதனால் அப்படித்தான் களமும் இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சகோதரிகள் பார்க்குறாங்க, தாய்மார்கள் பார்க்குறாங்க. அதெல்லாம் இதுவும் கண்டிப்பாக எல்லோரும் பேசக்கூடிய வார்த்தைகள் மக்கள் போய் வாக்குப்பெட்டியில் வாக்கு செலுத்தும் பொழுது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு தான் செலுத்துவாங்க. ஆனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எப்பொழுதும் தரமான ஒரு கூட்டணி தான், தாய்மார்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணி. நிச்சயமாக எங்களுடைய பிரச்சாரம் எபோவ் பார், எதிர்பார்ப்புக்கு மேலே தான் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளும் நிச்சயமாக அப்படித்தாங்கன்னா இருக்கும்.